மைய ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மொச்சக்கர வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட 3 வயது சிறுவன் பேருந்தின் சிலில் சிக்கி பலி. உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பேன், நாட்டு மக்களுக்கு உறுதியளித்த ஜனாதிபதி. போதைப்பொருள் கடத்தல்காரரை சுட்டுப்பிடித்த போலீசார், வெளியான தகவல். கஜேந்திரகுமார் சுமத்ரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம், அதிரடி அறிவிப்பு. போலீசாருக்கு தகவல் கொடுத்தவர் கொலை, 6 மாதங்களின் பின் சிக்கிய நபர்கள். இளைஞர் தோட்ட நிர்வாக அதிகாரிகளால் தாக்கப்பட்டமைக்கு மனோ எம்பி கண்டனம். பிள்ளையான அலுவலகத்திற்குள் பிணங்கள், வெளியான தகவல். தமிழர் பகுதியில் பயங்கரம், வெட்டு காயங்களுடன் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாணந்துறை ருக்கக பகுதியில் பயணித்து முச்சக்கர வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட 3 வயது சிறுவன் பாணந்துறை குருச சந்தியிலிருந்து ருக்கக நோக்கி பயணித்த பேருந்தின் சிலில் சிக்கி உயிரிழந்துள்ளார். பாணந்துறை அருக்கொடு பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்து நெதுச தத்சர பெர்னாண்டோ என்ற 3 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் உயிரிழந்த சிறுவனின் சித்தியின் மகளுக்கு காதுகுத்தும் நிகழ்வுக்காக மாலமுள்ள பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்றிருந்தனர். முச்சக்கர வண்டியில் குறித்த சிறுவன், ஒரு பெண் குழந்தை மற்றும் 10 வயது சிறுவன் ஆகியோர் பயணித்துள்ளனர். பயணிகள் இறங்குவதற்காக பாணந்துறையின் ருக்கக பகுதியில் பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த லோரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அந்த நேரத்தில் பேருந்தின் முன்னால் வந்த முச்சக்கர வண்டி பிரேக்கை இயக்கியதால் முச்சக்கர வண்டியிலிருந்து சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார். விபத்தை அறியாத பேருந்தின் சாரதி பேருந்தை முன்னோக்கி செலுத்தியுள்ளார். இதன்போது பேருந்தின் சிலில் சிக்கி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசியல் அனுசரணையால் உருவாக்கியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை இயற்கை வழங்கினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையான நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்கிரியாக்கம பகனியாக்கம சிறு சமாதி விகாரையின் தாது வளங்கள் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தான் ஒருபோதும் பதவியையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும், மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போதும் அரசாங்கம் கட்டியெழுப்பியுள்ளது எனவும், எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான நலமிக்க சமூகம் மற்றும் கருணை உள்ளம் கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதில் இந்நாட்டு மகாசங்கத்தினருக்கு முதன்மை பொறுப்பு உள்ளதென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அதற்காக வணக்கத்திற்குரிய காகம சிறிநந்த தேரர் முன்னெடுக்கும் சமூக மற்றும் சாசன பணிகளை பாராட்டியுள்ளார். வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய வெள்ளவாய நகருக்கு அருகிலுள்ள பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது வெள்ளவாய பிரதேசத்தில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்து மகையவெலமுள்ள ஷான் சுத்தா என்று அழைக்கப்படும் சம்பத்குமார் என்பவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது அந்த சந்தேக நபர் போலீசாரை கூறிய ஆயுதத்தொன்றால் தாக்கியுள்ளார். இதனை அடுத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
இந்த சந்தேக நபர் பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவராகவும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வைத்திருந்த பையொன்றில் இருந்து போதைப் பொருட்களையும் போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் M.A. சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுகுறித்த இணக்கப்பாடு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட்டமாக எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாக தெரிவித்துள்ளார். நபர் ஒருவரை கடத்திச் சென்று மன்னா கத்தியால் தாக்கி கொலை செய்து சடலத்தை குழியொன்றில் வீசி தப்பிச் சென்ற கும்பலைச் சேர்ந்த இருவர் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் 6 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து மன்னா கத்தி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களுத்துறை மொரந்துடுவ பிரதேசத்தைச் சேர்ந்து 50 வயதுடையவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் உளவு பார்த்த போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக சந்தேகிக்கப்பட்டு இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆனால் கொலை செய்யப்பட்டவர் குற்றச் செயல்களில் தொடர்பில் உளவு பார்த்து போலீசாருக்கு தகவல் வழங்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவிசாவளை புவக்பிட்டி எலிஸ்டன் தோட்டத்தில் தோட்ட நிர்வாக அதிகாரிகளால் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். தோட்டத்தில் உள்ள இந்த கிராமிய ஆலயம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் செயற்பட்ட அதிகாரிகளுடன் ஏற்பட்ட முறுகலை அடுத்து குறித்த இளைஞர் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இதுகுறித்து தாம் உரிய காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் தற்போதைய சம்பவம் தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை முதல் மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானின் அலுவலகம் விசேட அதிரடி படையினரால் முற்றுகையிடப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவி வருகின்றது. அலுவலகத்தின் நிலத்தின் கீழே 2 பிணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் விசேட அதிரடி படையினர் அலுவலகத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளிவருகின்றன. மேலும் விசேட அதிரடி படையினரால் முற்றுகையிடப்பட்ட பிள்ளையானின் அலுவலகம் தற்போது வரை தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியின் ரவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அலுவலகங்களில் பலர் கொலை செய்யப்பட்டு அலுவலகங்களின் உள்ளேயே புதைக்கப்பட்டதான பல தகவல்களை முன்னாள் TMVP உறுப்பினர்களின் ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஒரு வாகன ஓட்டுநர் உட்பட 2 சடலங்கள் மட்டக்களப்பு அலுவலக கட்டிடத்தின் கீழ் புதைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் ஏற்கனவே தமது உறுப்பினர்கள் மத்தியில் உலா வந்ததாக ஒரு முன்னாள் TMVP உறுப்பினர் தெரிவித்திருந்தார்.
மட்டக்களப்பு அலுவலகம் எதற்காக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று முழுவதும் அங்கு என்ன தேடப்பட்டது, என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன என்ற விவரங்களையும் காவல்துறையினர் இதுவரை வெளியிடவில்லை. அப்படி இருக்கையில் அங்கு ஏற்கனவே புதைத்து வைக்கப்பட்ட சடலங்கள், எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அலுவலக கட்டிடத்தின் அடியில் நிலக்கல் சுரங்கம் ஒன்று காணப்படுவதாகவும் பல செய்திகள் வதந்திகள் மக்கள் மத்தியில் பரவிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பகுதியில் வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பல வெட்ட காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலையாளியினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சகர் MK இப்னு அசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடவியல் காவல்துறையினர் உட்பட பெரிய நீலாவணை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.